மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. நான் காக்க காக்க படத்தை எடுக்கும் பொழுது அந்த படத்தினுடைய ஹீரோ சூர்யாவுக்கு படத்துடைய பெயர் அன்புச்செல்வன். ஆகவே தம்பியும் அன்புச்செல்வனாக இருக்கிறார். ஆகவே அந்த அன்புச்செல்வன் மிகப்பெரிய வெற்றி அடைந்தான். இந்த அன்புச்செல்வனும் எண்ணெஞ்சை தொட்டாய் மூலம் மிகப்பெரிய வெற்றி அடைவார். ஆனால் நான் சொன்னதெல்லாம் கேட்டார், ஒன்றே ஒன்று மாத்திரம் மீறி செஞ்சிட்டார். என் புகைப்படத்தை போடக்கூடாதுன்னு சொல்லுவேன், போட்டால் வரமாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய அன்பு எனக்கு தெரிகிறது. இருந்தாலும் படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்களைத்தான் நாம் பிரதிபலிக்க வேண்டுமே தவிர நம்மையே நாம் காட்டிக்கொள்ளக்கூடாது. படத்தில் மிக உணர்ச்சிகரமான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து சமுதாய சீர்களை சாடக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தம்பி அன்புச்செல்வன் மிளிர்ந்திருக்கிறார். ஆகவே செவி குளிர சிந்தமகிழ பாடல்கள் அனைத்தும் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. ஆகவே அன்புச்செல்வனுக்கு ஒத்துழைத்த அனைத்து நல்லுந்தங்களுக்கும் நான் அவர் சார்பாக நன்றியறிதலை தெரிவித்துக்கொண்டு இப்படம் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப பேச மாட்டேன், அப்படி பேசினா விடமாட்டேன். அண்ணன் தானனை வந்து நான் இன்விடேஷன் கொடுக்கும்போது சொன்னார், எனக்கு 4-5 ஃபங்க்ஷன் இருக்குது, நான் வருவேன், எப்போ வேணுமாலும் வருவேன், எப்போ கூப்பிட்டாலும் வருவேன், ஆனால் நான் என்னை சீக்கிரம் அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் சொன்னேன், அண்ணா நீ வந்தாலே போதும், உங்கள் நடல் என் மேலே பட்டாலே போதும், நான் ஜெயிச்சிருவேன் அப்படி சொன்னேன். ஆமாம், ஒன்றே ஒன்று உண்மையை சொல்கிறேன். யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஏவிஎம் படம் எடுத்தாங்கன்னா அடுப்பில் உலைய போட்டு சம்பளம் வேண்டி போய் சமைப்பாங்க. அதே விஜயா வாகினி படம் எடுத்தா அடுப்பில் உலைய போட்டு சம்பளம் வாங்கி சமைச்சாங்க. அதே ஜெமினி, அதே சத்யா ஸ்டூடியோ, அதே சத்யாஜோதி ஃபிலிம்ஸு, இப்படி அதே 35 வருஷமா அண்ணன் தானண்ண படம் எடுத்துருக்காரு. யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஒரே ஆளா தனி மனிதன் நின்று 35 வருஷமா சினிமாவை சும்மா சக்க போட்டிருக்காரு. எதில்? எல்லாத்துலேயும். ஏன் தானண்ண படம் எடுக்கிறான்னா சினிமா பத்திரிகை துறையை, ஏன் மீடியா, உங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் அப்படின்னு எனக்கு தெரியும். இது ஒவ்வொரு நாளும் நான் நினச்சி தானண்ணா நான் எப்படியாவது தானோடைய அன்பை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் 1/1/2011 ஆஃபீஸ் போட்டோம். அண்ணன் பட்டூர் அண்ணன் நானும் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் போட்டோம். இதுமாரி போட்டிருக்கோண்ணே, நீங்கள் வந்து திறந்து வைக்கணும்னு. வர்றப்பா எப்போ வேணுமாலும் வர்றேன் அப்படின்னாரு. அன்னைக்குன்னு பார்த்து கேளுங்க, பட்டூர் செல்வம் வந்து ராயப்பேட்டையில் இருக்கார், நான் கோயம்பேட்டில் இருக்கேன். அண்ணன் காரில் வந்து என்னுடைய பில்டிங்கில் கீழே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. காரில், எங்கடா இருக்க, உன் ஆஃபீஸ் கீழே தான் நிற்கிறேன் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. பட்டூர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அண்ணன் வந்து கடை பில்டிங் நிற்கிறேன், நீ ஒன்றே ஒன்று. நான் கோயம்பேட்டில் பன்னாடை சொல்லுவாங்களா, பன்னாடை தென்னை மரத்தில் பன்னாடை, அந்த பேர் நான் நின்றுட்டு இருந்தேன். அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு அண்ணன் தானே நிற்கிற சொன்னேன். கையும் ஓடல காலும் ஓடல, அங்கேருந்து ஓடியாந்தேன். அண்ணன் வாங்க அப்படின்னு. அப்பா அப்படி உட்கார வச்சேன். பட்டூர் எங்கே இருக்காரு? ராயப்பேட்டை இருக்கார். அவர் வர அரை மணி நேரம் ஆகும். என்ன பண்ணுறது, அண்ணன்ட்ட நான் ரொம்ப பேசவும் முடியாது, என்னத்த பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வச்சு, டீ கடை இருந்தது பக்கத்துலேயே நம்ம பில்டிங்கில், ஒரு டீ நானே போய் ஸ்பெஷலாக ஒரு டீயை போட்டு ஒரு மாலை முரசும்
ஒரு மாலை மலரை வாங்கி அண்ணா பேப்பர் படிங்க. ஏன்னா சினிமாவில் எப்போதுமே கொஞ்சம் பெரிய எல்லாம் பேப்பர் படிப்பாங்க. அண்ணனுக்கு டீ தான் பிடிக்குன்னு தெரிஞ்சு நானே, ஏன்னா நான் அதே மாதிரி அனுபவப்பட்டாலும் அண்ணன் டீ அவன் அரை மணி நேரம் என் ஆஃபீஸில் உட்காந்தார். அப்படியே பார்த்தார். குரு சூர்யா மூவிஸுங்கிற ஒரு பேனரை பார்த்தாரு. பார்த்துட்டு படம் எடுக்க போறியா அப்படின்னு. ஆமாண்ணே, நல்ல விஷயம், ஆனால் இப்படி தான் எடுக்கணும். சத்தியமாக சொல்கிறேங்க, என் தாய் தந்தை மேலே நானே சொல்கிறேன், இப்படி தான் எடுக்க சொன்னார். நான் சொன்னேன், அண்ணா உங்களை மீறி ஒன்றுமே செய்ய மாட்டேன், நீங்கள் எப்போ படம் எடுக்க சொல்கிறீங்களோ எடுக்கிறேன், நீங்கள் எப்போ வேணான்னு சொல்கிறீங்களோ எடுக்கல அப்படின்னு. 2011 வரைக்கும் ஆஃபீஸை போட்டு வெயிட் பண்ணி அண்ணன் போய் பார்ப்பேன். அவசரப்படாது, இப்போ நீ படம் எடுத்து என்ன பண்ண போகிற? இல்லைண்ணா நான் வந்து உங்கள் நடல்லே இருக்குன்னு ஆசைப்பட்றேன், வெயிட் பண்ணு. இப்படி தான் சொன்னேன். அண்ணன் நேராக இருக்கார், கூட பட்டூர் இருக்கார். ஏன் எல்லாருக்குமே தெரியும், என்னோட ஃபேமிலி தெரியும். ஒய்ஃபு கேட்பா போய் தானே பார்த்து என்ன சொன்னார், வெயிட் பண்ண சொன்னார். சரி, இப்படியே ஒவ்வொரு நாள் 2 வருஷம் ஆச்சு. ஒரு 3 மாதம்னு போனேன். படம் எடுக்க போறியா? ஆமாண்ணே. இல்லை என்னோட படத்தில் நடிக்கணும்னு ஆசை. அண்ணா நான் சொன்னேன், திருப்பி என்ன நீங்கள் இருக்கும்போது நான் வரணும்னு எனக்கு ஒரு ஆசைண்ணே அப்படின்னு. உடனே சொன்னார், இந்த பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வா, இந்த பட்ஜெட்டில் எடுத்து வந்தினா தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இல்லை ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. இல்லைடா உங்களுக்கு நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஏன்னா சினிமாவில் என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, அதை நான் உண்மையை சொல்லிடுறேன். எல்லாரும் சொல்ல பயப்படாங்க, இல்லை சொல்ல யோசிப்பாங்க. சினிமா ஏன் அண்ணன் 35 வருஷம் தானே இருக்காருன்னா, அவரோட உண்மையான உழைப்பும் நல்ல எண்ணமும் தான். நீங்கள் யாரை வேணாலும் போய் பாருங்க, நானும் ஆஃபீஸில் போய் பாருங்க, யாராக இருந்தால் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யக்கூடாது. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், என்னோட கேரக்டர் அதான், இப்படி தான் செய்யணும் பாரு. என்ன சொல்லுவார், அம்பார் அப்படி தான் இருந்தான் அப்படின்னு. அந்த மாரி யாராக இருந்தாலும் சரி சொல்லுவாங்கல்ல, தெலுங்கு படத்தில் ராஜ் எவனாக இருந்தால் எனக்கு என்ன எங்கள் பேர் அண்ணன் இது இப்படி தான் செய்யணும், இப்படி தான் அண்ணன் நான் உங்களை மீறி எதுவும் பண்ண மாட்டேன்னு. சரி நல்லபடியாக பண்ணிட்டு வா அப்படி சொன்னார். அவர் என்ன பட்ஜெட் கொடுத்தாரோ அந்த பட்ஜெட் வரைக்கும் தான் நான் எடுத்து வந்தேன். ஆனால் இன்னொன்று உண்மையாக சொல்கிறேன், ப்ரொடியூசர் மட்டும் உழைக்காம இருந்தா படம் வெளியே வராது. அதே அந்த யூனிட்டு ப்ரொடியூசரை தெய்வமாக நினச்சி வேலை செஞ்சா அந்த படம் சத்தியமாக வெளியே வரும். அந்த தொழில் அத்தனை பேருக்குமே லைஃப் கொடுக்கும். இல்லை சத்தியமாக வெளியே வராது, கொடுக்காது. ஏன்னா தொழிலில் ஒழுக்க வேணும். உலகத்திலே 2 தான் மக்கள் செய்யக்கூடியது, ஒன்று சினிமா, ஒன்று அரசியல். அரசியல் இருந்தால் மக்கள் சேவை செய்யலாம், சினிமாவில் இருந்தால் நல்லதை செய்யலாம். ஆனால் அதை தவறாக பயன்படுத்த யாருமே ஜெயிச்சது கிடையாது. ஆனால் 35 வருஷமாக தனி மனிதனாக நின்று எல்லாத்துலையும், அது அரசியலாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் சரி, தானே தனியாக நின்று ஜெயிச்சிருக்காங்கிற அந்த உணர்வை பிடிச்சிதான் 2 வருஷமா என்னோட ஆபீஸ், என்னோட சொந்த ஆபீஸ். ஆனால் வேற ஒரு ஆள்னா ரோட்டில் போய் நின்றுருப்பாங்க. என்னோட அண்ணன் தானே என்ன எப்போ சொல்ற, அன்னைக்கு தான் படம் எடுக்கணும் அப்படி சொல்லி என் பொண்டாட்டிட்ட, என் மாமனார்கிட்ட, என் மாமியார்கிட்ட, என் குழந்தையாகிட்ட, என் பிள்ளைங்கள்ட்ட எல்லாரையும் கெஞ்சி கூத்தாடி என்னோட படத்தை எடுத்திருக்கேன். சரிம்மா, ஏன் ஜெயிக்கணும், வெறி, உண்மை, உழைப்பு, உயர்வு. சினிமாவுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கம் இருக்கலாம், ஆனா தொழில இருக்கக்கூடாது. தொழில இருந்தா ஜெயிக்க முடியாது. அதை நான் தொழிலை கரெக்டா பண்ணேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோவும் ஒவ்வொரு ஹீரோனையும் ப்ரொடியூசர் தான் தெய்வம் அப்படின்னு நினைச்சு நடிக்கணும். அதே மாதிரி டெக்னீஷியனும் ப்ரொடியூசர் நமக்கு முதலாளி நினைச்சு வேலை செய்யணும். அப்படி இருந்ததா இன்னைக்கு 100 வருஷமா ஏவிஎம் இருக்கு, விஜயா வாகினி இருக்கு, ஜெமினி இருக்கு, பிரசாத் இருக்கு. அதே மாதிரி அண்ணன் 100 வருஷம் இதே தமிழ் சினிமா நிற்பாரு, வம்சமா ஜெயிப்பாரு சொல்லி அண்ணன் எனக்காக எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஒத்துழைச்ச அண்ணன் தானுக்கும் என்னோட உயிரா வணங்க என்னோட ஐயா செல்லமுத்து ஐயா. எனக்கு ஷூட்டிங்லாம் அப்பப்போ ஹெல்ப் பண்ண தொழிலதிபர் செந்தில்குமாருக்கும், ஏன் மொத்தமாக நீங்கள் இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்கிறேன். எனக்கு எவ்வளோ பேர் உதவி பண்ணுறாங்க. ஏன்னா என்னோட உழைப்பு மட்டும்தான் இல்லைன்னு பார்த்தாங்க, வேறு எந்த இதுவும் யாரும் எதிர்பார்க்கல. அதை உழைச்சேன், ஜெயிச்சேன். அதுமாதிரி பத்தியாளர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லி உழைப்படுகிறேன். அண்ணன் வந்து தானன மாரி இன்னொரு மனிதர் இருக்கணும், அப்போ ஒரு 100 குடும்பம் பிழைக்கணும், அது வேண்டிக்கிறேன். அதே விட அண்ணன் படம் எடுக்கிறாருன்னா மக்களுக்கு மட்டும் சொல்ல டெக்னிக்கல் சினிமா துறைக்கு மீடியாவுக்குமே தனி சந்தோஷம். அவங்களும் உலைய போட்டு தானே ஆஃபீஸுக்கு போனால் அங்கேயும் அங்கே உலை கொதிக்கும். நன்றி. இந்த படத்தில் 5 சாங் இருக்குங்க. இந்த 4 சாங் நான் கம்போஸ் பண்ணேன். ஆல் சாங் நல்ல மெலோடியஸ் சாங்ஸ். தீஸ் சாங்ஸ் கோஸ் அலாங் வித் த சப்ஜெக்ட். படத்தோட சப்ஜெக்ட் ஓமங்க பாட்டில் எல்லா சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் 3 சாங் கலைக்குமார் எழுதினாங்க, இன்னொரு சாங் ஆசைன்னு சொல்லி இன்னொரு ரைட்டர் எழுதினாங்க. மிஸ்டர் டைரக்டர் அன்பு செல்வன் சார், a very talented director and a hard worker. I wish him all the best for this project. இந்த பாட்டு எல்லாருக்கும் ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன்.
I wish this audio must be a super hit. Thank you very much. இத்திரைப்படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். வித்தியாசமான கதை, வெளுத்துக்கட்டும் பாடல்கள், சமூக பார்வை வசனங்கள், நாட்டின் அக்கறையுள்ள திரைக்கதை, இளைஞர்களை குசிபடுத்தும் இளமை, காதலர்களுக்கு காதல் சொல்லித்தரும் காதல் காட்சிகள், இன்றைய சூழலில் மன அழுத்தம் குறையச் செய்யும் புதிய நகைச்சுவை காட்சிகள், இப்படி சகலமும் நிறைந்ததுதான் என் நெஞ்சை தொட்டாய திரைப்படம். இத்திரைப்படத்தை ஆர்.கே. அன்புச்செல்வன் அவர்கள் இயக்கியுள்ளார், இயக்கி தயாரித்துள்ளார். இத்திரைப்படத்தில் 5 பாடல்களில் ஒன்றாக வரும் குடி குடி பாடலை நானே எழுதி இசையமைத்து பாடகர் வேல்முருகனுடன் இணைந்து நானும் பாடியுள்ளேன். இன்றைய சூழலில் நாட்டில் மது அருந்துவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அல்ல, மணிக்கு மணி அதிகமாகிக் கொண்டே போகிறது. அவர்கள் மதுவை விரும்பாமல் இருக்க இப்பாடல் பெரும் உதவி புரியும் என நம்புகிறேன். என் நெஞ்சை தொட்டாய படப்பாடல்கள் அனைவரின் நெஞ்சையும் தொடும், வருடும், நெகிழ வைக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். என் குரு சூர்யா மூவிஸ் வழங்கும் என் நெஞ்சை தொட்டாவுடைய படத்தோடைய டைரக்டர் ஆர்.கே. அன்புச்செல்வன் பேசுகிறேன். இந்த படம் ஆடியோ ரிலீஸில் வந்து கலந்துருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் 5 பாட்டு வந்திருக்கு. 5 பாட்டு ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இதில் 2 மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டு வந்து 4 பாட்டு வந்து நாகான்னு மரதமணியோட தம்பி பண்ணியிருக்காரு. இன்னொரு பாட்டு ஜீவன் மயில்னு ஒரு குடிசாங்கு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப ரீச் ஆகும். ஒரு மனுஷன் குடித்தா குடும்பம் அழியும், குடிக்கலைன்னா குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்லி நாங்கள் படம் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நானும் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்கிறேன். புதுமுகம் ரவிக்குமார்னு ஒரு பையனை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அதுமாரி மிஸ் இந்தியா 3ஆவது இடம் பெற்ற பெங்களூர் பொண்ணு அதில் ஹீரோனியாக அறிமுகப்படுத்துகிறேன். பேர் பவித்ரா. நான் இந்த படத்தோட ஹீரோ. என் பேர் ரவிக்குமார். என் நெஞ்சை தொட்டாயே படத்தோட ஆடியோ லான்ச்சிங் ஃபங்க்ஷனில் தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னோட அப்பா கேரக்டர் வந்து நம்ம இருக்கிற ஊருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அதனால் தன்னோட பையனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கினா அவன் நல்லது செய்வான் அப்படின்ற நம்பிக்கையில் என்னை படிக்க வைக்கிறார். நானும் படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறேன். சந்தோஷமாக போயிட்டுருக்கு லைஃபு. சந்தோஷமாக போயிட்டுருக்க ஒரு லைஃப்பில் ஒரு கட்டத்தில் நான் என்னோட அம்மா அப்பாவையே ஜெயிலில் தள்ளுறேன். அது கதையோட டேர்னிங் பாயிண்ட்டு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காமெடி. அதாவது இந்த காமெடி பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், எப்படி இதெல்லாம் யோசனை பண்ணியிருப்பாங்க இந்த கான்செப்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி காமெடி. 5 பாட்டுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. 4 மெலோடிஸ், ஒரு குத்து சாங்கு, குடியே கெடுக்கும் அப்படின்னு ஒரு சாங்கு. அது ரசிக்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டில் ரசிக்கிற மாதிரியும் இருக்கும், அதில் மெசேஜும் இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் பவித்ரான்றவங்க புதுமுகமாக அறிமுகமாக இருக்காங்க, என்னோட பேர் பண்ணியிருக்காங்க. ஆர்.கே. அன்புச்செல்வன் சார் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் என்னோட ஃபாதர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கூடி சீக்கிரம் தியேட்டரில் வரும். நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் நாகா, மியூசிக் டைரக்டர். குரு சூர்யா மூவிஸ் என் நெஞ்சில் தொட்டாயே அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் 5 சாங் இருக்குங்க. 5 சாங்கில் 4 சாங் நான் கம்போஸ் பண்ணேன். 4 songs are so melodious songs along with the subject. இந்த 4 சாங்கில் 3 சாங் கலைக்குமார் எழுதினாங்க, இன்னொரு சாங் ஆசை எழுதினாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாங் தங்கம் வெதவதச்சி தளிரா மலச்சதடி தாலேலோ தங்கமணியே. செகண்ட் சாங் தஞ்சாவூர் பொம்மை போலே நீயும் தோன்றினாய், நெஞ்சிக்குள்ள அன்பை வைத்து என்னை தாங்கினாய். தேர்ட் சாங் நீ இல்லை என்றால் என் கண்கள் தன்னால் கதறிடுமே. ஃபோர்த் சாங் சட்டென்று ஒரு வார்த்தை சொன்னாலே பட்டென்று என் நெஞ்சில் தொட்டாயே. The 4 songs are so melodious songs which I composed. இதில் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் இப்போ பாடுறேன். நீ இல்லை என்றால் என் கண்கள் தன்னால் கதறிடுமே, என் வானமே சாஞ்சதே, என் பூமியே ஓஞ்சதே, பாதைகள் தேம்புதே, வார்த்தைகள் தேம்புதே, நீராடும் என் கண்கள் போராடுதே, நீ இல்லை என்றால். இந்த படத்தோட டைரக்டர் அன்புச்செல்வன் சார், வெரி டேலண்டட் டைரக்டர். படம் ரொம்ப நல்லா வந்தது, பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா வந்தது. இந்த சாங்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஐ விஷ் திஸ் ஆடியோ மஸ்ட் பி எ பிக் ஹிட். தேங்க்யூ. பிகைன் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஜீவன் மயில். என் நெஞ்சை தொட்டாய திரைப்படத்தின் 2 இசையமைப்பாளர்களில் நான் ஒருவன். என் பேர் ஜீவன் மயில். இத்திரைப்படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். 5 பாடல்கள் மிக சிறப்பாக வந்துள்ளது. அதில் ஒரு பாடல்
குடி குடி என்ற பாடலை நானே எழுதி இசையமைத்து பாடியிருக்கிறேன். அந்த பாடல் ஒயின் ஷாப் பற்றிய பாடல். அதை ரசிகர்களை உங்களுக்கு ஒரு 4 வரி நான் பாடி காமிக்கிறேன். குடி 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 குடிய கெடுக்கும், குடி குடிய கெடுக்கும், குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், புகை பழக்கம் நுரையீரலை அழிக்கும். இதை சொல்லி சொல்லி விக்குதடா அரசாங்கம் நமக்கு, ஆனாலும் திருந்தாம குடிக்கிறமே எதுக்கு. இப்படி தொடங்கக்கூடிய பாடல். ஆனால் ஒயின்ஷா பாட்டுனா குத்துப்பாட்டு தான் இருக்குங்கிறத மாற்றி இது ஒரு கருத்துள்ள பாடலாக எழுதி இசையமைச்சு நானே பாடியிருக்கிறேன்.